உளுந்தூர்பேட்டை அதிமுக பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார் எடப்பாடி பழனிசாமி. 31 ஆண்டுகள் ஆட்சி செய்து பொன்விழா கண்ட அதிமுகவை எந்த கொம்பனாலையும் கபலீகரம் செய்ய முடியாது. அதிமுக இதோட முடிஞ்சு போச்சு அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் நடக்காது. 2011 எதிர்கட்சியாக கூட திமுக இல்லை. அந்த திமுக அதிமுகவை விமர்சிக்க எந்த தகுதியும் இல்லை. எந்த கொம்பனாலும் அதிமுகவை கபலீகரம் செய்ய முடியாது. வேறு எந்த கொம்பனுமே தேவையில்லை. எடப்பாடியே போதுமானது. அப்படி தான் இன்றைக்கி நிலைமை இருக்குது. எந்த கொம்பனும் வந்து உங்களை கபலீகரம் செய்ய போகிறாரு? எடப்பாடியே இந்த வேலை பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஜெயலலிதா காலத்து அதிமுக மாதிரியா இருக்குது சூழல். இப்போ ஜெயலலிதாவே தேடி வந்தாங்க. மோடியே ஜெயலலிதா வீட்டுக்கு போனார். நான் தான் முடிவு பண்ணுறதா அப்படிங்கிற அடிப்படையில் ஜெயலலிதா பேசுவாங்க. 2017க்கு அப்புறம் அதிமுக அப்படியா இருக்குது. ஒன்று. இரண்டாவது, அவங்க உட்கட்சி பிரச்சனை, அதெல்லாம் இன்றைக்கி நாங்கள் வந்து சரி பண்ணி ஒரு பொதுச் செயலாளராக அதிமுகவில் இருப்பதாக அவர் சொல்கிறாரு. பாஜகவோட கூட்டணியிலேருந்து வெளியே வந்தார். அது வரைக்கும் சரி. அதுக்கப்புறம் இன்றைக்கி எடுக்கின்ற ஒவ்வொரு முடிவும் யார் எடுப்பது? என்டிஏ கூட்டணி ஆட்சி என்று சொல்வது எடப்பாடி அல்ல, அமித்ஷா. என்டிஏ கூட்டணி ஆட்சியில் பாஜக மந்திரி சபையில் பங்கு பெறும் என்று சொல்வது அமித்ஷா. நீங்கள் கூட அதை வந்து என்ன சொன்னீங்க, அவர் அப்படிலாம் சொல்லலையே அப்படின்னீங்க. அவர் கேள்வி பதிலில் ரொம்ப தெளிவாக என்டிஏ கூட்டணி ஆட்சியில் பாஜக பங்கெடுக்குங்கிற இடத்துக்கு வந்துட்டார்.